அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இப்பதிவில் சாலை விளம்பரம் என ஜீவகாருண்ய விளம்பரம் என்னும் தலைப்பில் திருவருட்பா உரைநடை பகுதியில் அமைந்துள்ள உரையை அவ்வாறே வாசிக்கின்றேன். சென்ற பதிவில் தெரிவித்தபடியே இது பல சூழ்நிலைகளால் படிக்க இயலாதவர்களுக்கான பதிவு என அறிந்து கேட்டு பயன்பெறவும். இது 1867 ஆண்டு வைகாசி திங்கள் 11ஆம் நாள் தருமச்சாலையை வள்ளல் பெருமான் துவக்கி வைத்த அன்று வெளியிடப்பட்டது என அறியவும். வாசிப்பு தொடங்குகின்றது. சாலை விளம்பரம் 23/5/1867 திருச்சிற்றம்பலம். ஜீவகாருண்ய ஒழுக்க விளம்பரம். கல்வி கேள்விகளார் பகுத்தறியத்தக்க அறிவுடைய உயர் பிறப்பாகிய மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் அனைவருக்கும் வந்தனம் செய்து அறிவிக்கை. உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்களிடத்து பிறப்பினால் அடையத்தக்க பிரயோசனத்தை காலம் உள்ளபோதே அறிந்து அடைய வேண்டும். அந்த பிரயோசனம் யாதோ எனில் எல்லா அண்டங்களையும் எல்லா புவனங்களையும் எல்லா பொருள்களையும் எல்லா ஜீவர்களையும் எல்லா செயல்களையும் எல்லா பயன்களையும் தமது பரிபூரண இயற்கை விளக்கமாகிய அருட்சக்தியால் தோன்றி விளங்க விளக்கம் செய்விக்கின்ற இயற்கை உண்மை வடிவினராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்றவை அடைவதே இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க பிரயோசனம் என்று அறிய வேண்டும். இயற்கை இன்பத்தை பெற்று தடைபடாமல் வாழ்கின்ற அந்த பெரிய வாழ்வை எதனால் அடைய வேண்டும் எனில் கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை கொண்டே அடைய வேண்டும் என்று அறிய வேண்டும். கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை எதனால் பெறக்கூடும் எனில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் கடவுள் அருளை பெறக்கூடும். அல்லது வேறெந்த வழியாலும் சிறிதும் பெறக்கூடாதென்று உறுதியாக அறிதல் வேண்டும்.
ஜீவகாருண்யத்தின் முக்கிய லட்சியமாவது எது எனில், எந்த வகையாலும் ஆதாரம் இல்லாத ஏழைகளுக்கு உண்டாகின்ற பசி என்கின்ற பெரிய ஆபத்தை நிவர்த்தி செய்கின்றதே முக்கிய லட்சியம் என்று அறிய வேண்டும். ஆகலில் அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நடத்தும் பொருட்டு கடலூர் தாலுகாவை சார்ந்த வடலூர் என்கின்ற பார்வதிபுரத்தில் சமரச வேத தர்மசாலை என்றொரு தர்மசாலை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது பலர் சகாயத்தாலேயே நிலை பெற வேண்டும். ஆதலால் ஜீவ தயையுடைய புண்ணியர்கள் தங்களால் கூடிய வரையில் பொருள் முதலிய உதவி செய்து அதனால் வரும் லாபத்தை பாகம் செய்து கொள்ள வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. உலகம் முழுதும் ஆளுகின்ற சக்கரவர்த்தியாகிய அரசனுக்கும் உலகம் முழுதும் ஒரு நிமிஷத்தில் வெல்லத்தக்க சுத்த வீரனுக்கும் 3 ஆசைகளையும் ஒழித்து உண்மை அறிந்து பிரமானுபவத்தை பெற்ற ஜீவன் முத்தர்களுக்கும் பசி நேரிட்ட போது மனம் இளைத்தும் வலி குலைந்தும் அனுபவம் தடைபட்டும் வருந்துகின்றார்கள் என்றால், எந்த வகையிலும் ஆதாரமில்லாத ஏழைகளுக்கு பசி நேரிட்டால் என்ன பாடுபடுவார்கள்? பசி அதிகரித்த காலத்தில் முகம் புலர்ந்து போகின்றது, உச்சி வெதும்புகின்றது, பிரமந்திரம் அடைபடுகின்றது, காது கும்மென்று செவிடுபடுகின்றது, கண் பஞ்சடைந்து எரிந்து நீர் உலர்ந்து குழிந்து போகின்றது, நாசி அழன்று கலை மாறி பெருமூச்சு விடுகின்றது, நாக்கு நீர் உலர்ந்து தடிப்பேறுகின்றது, மெய் முழுதும் கருகி சக்தியற்று ஸ்மரணை கெடுகின்றது, வாக்கு குழறி தொனி மாறுகின்றது, கைகளும் கால்களும் தடதடத்து சோர்ந்து தடுமாறுகின்றது, மலஜல வழி வெதும்பி வேறுபடுகின்றது, உரோமம் வெறிக்கின்றது, பற்கள் கருகி தளர்கின்றது, இரத்தமும் சலமும் சோறுகின்றது, சுக்கிலம் தன்மை மாறி வறளுகின்றது, எலும்புகள் குழைந்து நோக்காடு உண்டாகின்றது, நாடி நரம்புகள் வலியிழந்து மெலிந்து கட்டு விடுகின்றது, வயிறு பகீர் என்கின்றது, மனசு தளர்ந்து நினைவு மாறுகின்றது, புத்தி கெட்டு நிலை மாறுகின்றது, சித்தம் கலங்கி திகைப்பேறுகின்றது, அகங்காரம் குலைந்து அச்சம் உண்டாகின்றது, பிரகிருதி
சுருங்குகின்றது. கடவுள் விளக்கமும் ஆன்ம விளக்கமும் மறைபடுகின்றது. தாப சோபங்கள் மேன்மேல் உண்டாகின்றது. இவ்வளவு அவத்தைகளும் ஏக காலத்தில் உண்டாகின்றது. எல்லா ஜீவர்களுக்கும் பொதுவாகவே இருக்கின்றது. ஆகாரம் உண்டு பசி நீங்கிய தருணத்தில் தத்துவங்களெல்லாம் தழைத்து கடவுள் விளக்கமும் ஆன்ம விளக்கமும் அகத்திலும் முகத்திலும் வெளிப்பட்டு திருப்தி இன்பம் உண்டாகின்றது. ஆகலில் நாம் அனைவரும் எந்த வகையிலும் ஆதாரமில்லாத ஏழைகளுக்கு பசி நேரிட்ட போது மிகவும் நம்மார் கூடிய மட்டில் அந்த பசி என்கின்ற ஆபத்தை பொதுவாக நிவர்த்திப்பதற்கு முயற்சி செய்வதே ஆன்மலாபம் என்று அவசியம் அறிய வேண்டும். இங்கனம் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தார். இவ்விளம்பரத்தில் எந்த வகையிலும் ஆதாரமில்லாத ஏழைகளுக்கு பசி நேரிடின் உண்டாகும் அவத்தைகள் விவரிக்கப்பட்டுள்ளது. எனவே நாமும் அவரவர் தகுதிக்கு ஏற்ப இயன்ற வகையெல்லாம் பசியால் அவதியுறும் ஏழைகளுக்கு கருணை மேலிட்டு அன்போடு பசியாற்றுவித்தல் என்னும் நற்செயலை செய்ய முற்படுவோம் என்ற அளவில் இப்பதிவு முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.